வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் பகுதிகளில் தேனி மாவட்டத்தில் 98 மலை கிராமங்கள் உள்ளன. வன விலங்குகள் வாழ்வாதாரம் கருதி மலைவாழ் கிராம மக்களை வெளியேற்ற வனத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதை கண்டித்து தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு 98 மலை கிராம மக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன், திமுக தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மலை கிராம மக்களுக்கு ஆதரவாக கடமலை மயிலை ஒன்றியத்தில் கடைகளை அடைத்து வணிகர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. மிலிட்டரி அனுப்பிவிட்டு கட்ட சொல்லணும். இங்க மட்டும் மிலிட்டரி வச்சு வெளியேற்றணும் தீர்ப்புல அந்த பெரியாரை சொல்லணும் அந்த தீர்ப்பை. ஏன்னா இங்க இருக்கிற போற முட்டா ஐயா பெரியாரோட 52 அடி கட்ட சொல்றீங்க, அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தானே. அது போய் மிலிட்டரி வச்சு கட்டுன்னு சொன்னா அங்க போட்டு போக மாட்டோம்ன்ற இந்த இதை போய் சமநிலை திறந்து விட மாட்டோம்ன்ற மேகாலய கட்டணம் சொல்றீங்க. அங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தானே சொல்லி இருக்கு. அதை போய் ஏன் கட்ட மாறுமற்ற இங்க இருக்கிற வசநாட்டு மக்கள் ஆண்டிட்டி மக்கள் கேன இந்த கேனைய ஒரு நாள் செய்ய முடியாது. சொல்ல சொல்லிக்க சமத்துக்காம செய்ச்சு போடலாம், சமைய செய்ய முடியாதா? நீங்க எடுத்துக்கிற திருப்பதியில எத்தனை புலி போகுது? திருப்பதியில 10 மணிக்கு மேல நடந்து போங்க, புலி சிறுத்தை பூரா இருக்குல்ல, ஏன் அவங்க வெளியேற்றுறா? இங்க புலியும் எலி குட்டிய கூட காணமாடா. நானும் அங்கோடு போய் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வெள்ளை இருக்கேன், எந்த ஏரியும் காணா. ஒரு வீட்டோட பெருச்சாலி, எங்க வீட்டோட பெருச்சாலி இருக்கு, அங்க அந்த பெருச்சாலி கூட இல்லையாடா. அதனாலதான் சொல்றேன், நானு சட்டசபையில இன்னைக்கு ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். முதலமைச்சரையும் வனத்துறை அமைச்சரையும் கட்டாய எங்களுக்கு நீங்க ஒரு சீர்மனு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காலத்தோட்டத்தோட வழங்கலாம் சொல்லி நான் பார்த்துக்கிறேன். அதுக்காண்டி திங்கட்கிழமை ராசமணி பார்ப்பேன். அதுக்காண்டி இப்ப நைட்டு ஓடி வந்தேன். தோழர் அண்ணன் சண்முகம் அவர்கள் முதலமைச்சரை பார்த்திருக்காரு. சீராய மனு போடுங்க, போட்டு நிப்பாட்டுங்க. தனிப்பட்ட முறையில நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில திமுகவுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் வேண்டுகோள் கிடையாது. இன்னைக்கு பாராளுமன்றம் நடக்குது, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. நீங்க லீவ் ஓட்டு வாங்க சொன்னதால இன்னைக்கு வந்துட்டு நான் டெல்லியில இருந்து வந்தவங்க இல்லாம வனத்துறை அமைச்சரை பார்த்து கோரிக்கை வர கொடுத்துருங்க. வனத்துறை அமைச்சர் வருஷ நாட்டுக்கே வருவதாக சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக வருவார், நல்ல முறையில் தீர்ப்பு கிடைக்கும். இன்னொன்று சூசகமா சொல்றேன், இந்த போராட்டம் தொடர்ந்து போராட்டம் நடத்த உங்களால் ஓட்டு போட்டு எம்பியா இருக்கிற தங்க தமிழ்ச்செல்வன் இந்த போராட்டத்தில் எது உண்மையில நடந்தாலும் எனது எம்பி பதவியை நான் ராஜினாமா செய்யவும் தயாராக இருக்கிறேன். அனைத்து கட்சியும் தயாராக இருக்கிறது என்பதை கூறி அனைத்து கட்சி விவசாய சங்கங்களுக்கு நன்றி கூறி விடுகிறேன். வணக்கம். போர் அற்ற உலகம் மற்றும் மனிதநேய அமைதியை வலியுறுத்தி கோவை வள்ளலார் அறக்கட்டளை சார்பில் ஊர்வலம் சென்றனர். நீலகிரி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் ஊர்வலத்தை டிஎஸ்பி ரவி துவக்கி வைத்தார். வள்ளலார் அறக்கட்டளை தலைவர் குப்புராஜா, செயலாளர் சுஜாதா, அமிர்தராஜ், அறக்கட்டளை நிறுவனர், கோவை கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி தமிழ் துறை தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் பிபி தெருவில் நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் கோத்தகிரி ஜேலேண்ட் அறக்கட்டளை அல்போன்ஸ் ராஜ் மற்றும் நீலகிரி மக்கள் நட்பணி மைய தலைவர் வினோத்குமார் சிறப்புரையாற்றினர். கௌரவ தலைவர் ராமகிருஷ்ணன், பெண்கள் இணைப்பு குழு தலைவர் சாராள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஊர்வலத்தில் உலக அமைதி குறித்து வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +1 மாணவிகள் போயம் மற்றும் சிறுகதைகளின் தொகுப்பான ரியலி ஆம் ஐ என்ற நூலை எழுதினர். இதற்கான பயிற்சியை கலைமாமணி விருதாளர் ஆங்கில ஆசிரியர் முருகன் ஒரே வகுப்பைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் 44 மாணவிகளுக்கு வழங்கினார். மாணவிகள் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படித்த போது தங்களது எண்ணங்கள், கனவுகள் மற்றும் கற்பனைகளை கலந்து போயம், கட்டுரைகள் மற்றும் சிறுகதைகளை ஆங்கிலத்தில் எழுதினர். அதனை ரியலி ஆம் ஐ என்ற நூலாக ஆசிரியர் முருகன் வடிவமைத்தார். இந்த நூலின் வெளியீட்டு விழா இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற புதுச்சேரி வேளாண் அமைச்சர் ராஜசேகரன் நூலை வெளியிட கலெக்டர் இஷிதா ரதி பெற்றுக்கொண்டார். நம்மளோட பெற்றோர்களோட மைண்ட் செட்டப் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ ஒரு மாணவி பேசும்போது கூட சொன்னாங்க,
ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுட்பால் பிளேயரை அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க அவங்க அம்மான்னு. உண்மைதான். பிள்ளை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். அவங்க எல்லா பேரண்ட்டுக்கும் தான் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் தான் நினைக்கிறாங்களே தவிர எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை நம்ம பசங்க விருப்பப்படுறதுல நம்ம அனுப்பணும் யாருமே விரும்புறதில்லை. இப்ப சிவம் என்ன சொன்னாங்க, 44 எழுத்தாளர்னு. உண்மைதான். சிறந்த 44 எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஊடகத்துறையில அவ்வளோ வேலை வாய்ப்பும் கொட்டி கிடக்கு. ஆனா யாருமே பாத்தீங்கன்னா அந்த துறைக்கு தான் குழந்தை போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. என் பொண்ணு பொம்பளை பிள்ளை அந்த துறையில எப்படி போக முடியும், சாதிக்க முடியும்? நிச்சயமா கிடையாது. பல நாடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா மகளிர் தான் மெயின் ரிப்போர்ட்டரா இருக்காங்க. அதனால அவங்க சாதிச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்படின்னு பிரிச்சு பாக்குறோம். தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க பேரண்ட். உங்க பிள்ளைங்களை அவங்க நீந்துவாங்க. நீங்க ஃப்ரீயா விட்டாவே அவங்க நல்லா நீந்துவாங்க, சாதிப்பாங்க. நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளியின் துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நூலை எழுதிய மாணவிகளுக்கும் அமைச்சர் ராஜசேகரன் நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு சார்பில் பள்ளி மாணவிகளுக்கு ரெயின்கோட் வழங்கப்பட்டது. கடலூர் முதுநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விசிக சார்பில் கடலூர், குறிஞ்சிப்பாடி மற்றும் பன்ருட்டி மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். நாளை 8ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. தற்போதைய சூழலில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்த சட்டம் தேவையில்லை, அதை இந்திய ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஒரு கூட்டமாக முதலமைச்சர் தலைமையில் கூட இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இதில் பங்கேற்க இருக்கிறோம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் இந்திய ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது. அது கூடாது. தேவையான நிதியை, போதுமான நிதியை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய இந்திய அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த தனி தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. ஆகிறது இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்று முதல் பட்ஜெட்டு, அடுத்தடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டுகளில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பல அறிவிப்புகள், பல திட்டங்கள் வரும். ஆகவே இந்த பட்ஜெட் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு கருத்து எதுவும் சொல்வதற்கு நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். நிறைவேற்றுவார்கள். இது வழக்கமான ஒன்று. அந்த திட்டங்களை மாற்றல. அந்த ஆட்சி கொண்டு வந்த திட்டம், அதனால் நான் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அவங்க கைவிடலை, அல்லது திட்டத்தையே மாற்றவில்லை. அந்த திட்டங்களை அப்படியே பின்பற்றுகிறார்கள். பெயர் மாற்றம் செய்வது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஒரு அரசு வைக்கிற பெயரை இன்னொரு அரசு மாற்றுவது என்பது அவ்வப்போது நிகழக்கூடிய ஒன்றுதான். தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி. அதை நான் நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அது தவிர்க்க முடியாது. காவிரி நீர் பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மிகவும் முன்கூட்டியே சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகிறோம். முதலமைச்சருக்கு அல்லது தமிழ்நாடு அரசுக்கு வேறு என்ன நோக்கம் இருக்கிறது அல்லது திட்டம் இருக்கிறது என்று தெரியாது. இப்போதும் சொல்லுகிறோம், காவிரி நீர் பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது நல்லது.